ஹாய், இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி அக்ரிலிக் ஃப்ளவர்ஸ் வச்சு எப்படி ஒரு ப்ரூச் டிசைன் க்ரியேட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு நிறைய கலர் வேரியேஷன்லேயும் சைஸ் வேரியேஷன்லேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போது ப்ரூச் ஒர்க்குக்கு இன்றைக்கி கிளாஸ்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அக்ரிலிக் ஃப்ளவர் 6 பெட்டல் உள்ளது கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்திருக்கேன். அப்புறம் சுகர் பீட்ஸ் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். அது கூடவே இந்த 1 inch டியூப் பீடும் எடுத்திருக்கேன். இப்போது கிளாத்தில் ஒரு இடத்துலேருந்து நீடில் வெளியே எடுத்துக்கோங்க. நீடில் வெளியே எடுத்த அப்புறமா அதில் ஃபஸ்ட்டு நான் ஃப்ளவரை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அதோட சுகர் பீட் ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா, மேலே இருக்கு இல்லையா சுகர் பீடு, அந்த சுகர் பீடை ஃபஸ்ட்டு மேலே தூக்கி விட்டுக்குங்க. அந்த சுகர் பீடை எடுத்து விட்ட அப்புறமா அந்த ஃப்ளவரோட ஹோலில் நீடில் உள்ளே விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்த ஃப்ளவர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஃப்ளவருக்கு பக்கத்துலேயே ரொம்ப ஓவர்லாப் ஆகாமல் அதுக்கு பக்கத்துலேயே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது எந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல நீடில் வெளியே எடுத்துகிட்டு நீடில் அகெயின் நான் வந்து ஒரு ஃப்ளவரும் அது கூட ஒரு சுகர் பீடும் போட்டுக்கிறேன். போட்ட அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளவர் ஸ்டிச் பண்ண மாதிரி இதையும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நான் இந்த தேர்ட் ஃப்ளவர் ஸ்டிச் பண்ணுறது இந்த 2 ஃப்ளவருக்கு நடுவில் அந்த 3வது ஃப்ளவர் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கு இந்த 2 ஃப்ளவருக்கு நடுவில் கொஞ்சம் தள்ளி நீடில் வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்து நம்ம ஏற்கனவே 2 ஃப்ளவர் ஸ்டிச் பண்ண மாதிரி இதையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கேன். நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண அப்புறமும் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளவர் வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு அப்படி அது சுத்தாமல் இருக்கணும், ஆடாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே கம் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க்கு வந்து நீங்கள் மேக்ஸிமம் B7000 க்ளூ யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போது ஃப்ளவர் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் இப்போது இது வந்து பிளெயினாக இருக்கனால இதை சுற்றி டியூப் பீட் வச்சு ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன்ல, இந்த மாதிரி 2 டியூப் பீடை வச்சு 3 சைட்லேயுமே ஃப்ளவரோட 3 சைட்லேயுமே நான் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது டியூப் பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் அந்த ஃப்ளவரை விட்டு கொஞ்சம் கீழே நீடில் வெளியே எடுத்துக்கிறேன். நான் காட்டுறேன்ல, இந்த அளவு கேப்பில் நீடில் வெளியே எடுத்துக்கிறேங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீட் போட்டுக்கிறேன், அப்புறம் டியூப் பீட், அப்புறம் அகைன் ஒரு சுகர் பீட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த 3 பீட்ஸையும் நல்லா த்ரெட்டோட கார்னர் வரை நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு இந்த லாஸ்ட்டு போட்டிருக்கோம்ல சுகர் பீட், அதோட கார்னரில் நீடில் உள்ளே விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்ண அப்புறமா இது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுக்காக நான் இந்த பீட்ஸ்க்கு நடுவில் சென்டர் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கிறேன். இந்த டியூப் பீடுக்கும் இந்த சுகர் பீடுக்கும் நடுவில் சென்டர் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கிறேன். ஒரு பக்கத்து இருந்து நீடில் வெளியே எடுத்து அடுத்த சைடு நீடில் உள்ளே விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ அதே மாதிரி இந்த சைடு கார்னர்லையும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நல்லா பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கீழேருந்து நான் நீடில் வெளியே எடுக்கிறேன். அதாவது த்ரெட்டோட இந்த சைட்லேருந்து நீடில் வெளியே எடுத்து த்ரெட்டோட அந்த சைடு நீடில் உள்ளே விட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு டைட்டாக இருக்கும். இப்போ 2வது டியூப் பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அந்த டியூப் பீடுக்கு கீழே கொஞ்சம் ஒரு 1/2 inch உள்ளே தள்ளின மாதிரி நீடில் வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்த அப்புறமா மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணோம்ல, அது மாதிரி தான் ஒரு சுகர் பீட், ஒரு டியூப் பீட், அகெயின் ஒரு சுகர் பீட் போட்டு அந்த லாஸ்ட் பீடோட கார்னரில் நீடில் உள்ளே விட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எந்த பீட் வச்சு ஒர்க் பண்ணாலும் அந்த பீட்ஸை வந்து
த்ரெட்டோட கார்னர் வரை கொண்டு வந்துடுங்க. த்ரெட்டோட கார்னர் வரை கொண்டு வந்துட்டு லாஸ்ட் என்ன பீடு இருக்கோ அதோட கார்னரில் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம ஏற்கனவே போட்டுடலாம் அது மாதிரி இப்போ நான் சென்டர் ஸ்டிச் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து அந்த டியூப் பீடு வந்து இவ்வளோ கேப் விட்டு தான் ஸ்டிச் பண்ணணும்னால அந்த டியூப் பீட்ஸை கேப் விடாமல் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது மாதிரி நீங்கள் 2 பீடாக ஸ்டிச் பண்ணணும்ல, நீங்கள் 3 பீடாக கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நான் பேலன்ஸ் இருக்க 2 சைடும் டியூப் பீடை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பீட்ஸை ஸ்டிச் பண்ண அப்புறமா ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கணும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த டியூப் பீட் ஸ்டிச் பண்ணும்போது இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் ஒரே சைடு இருக்க மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணுங்க. ஓகேவா? ஆப்போசிட் சைடில் இல்லாமல் ஒரே டைரெக்ஷனில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக்கை சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.